வணக்கம் நண்பர்களே. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இது மாதிரியான கேள்விகளை நம்ம கடந்து தான் வந்திருப்போம். நீ ஏன் ரொம்ப குண்டாக இருக்க? நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க? நீ கொஞ்சம் கருப்பாக இருக்கல்ல? நீ ஏன் இப்போவே கண்ணாடி போட்டுட்டியா? உனக்கு என்ன இப்போவே வெள்ளை முடி வந்துருச்சா? இது போன்ற கேள்வியை பல பேர் பல நேரங்களில் கடந்து வந்திருப்போம். இந்த மாதிரியான கேள்விங்க உங்களை காயப்படுத்துகிறதா நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எப்போவாது யோசிச்சதுண்டா? எதனால் நம்ம காயப்படுறோம் அப்படின்னா? இது அவங்களோட வார்த்தையோட பலம் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது உண்மை கிடையாது. நம்ம மனசுக்குள்ள நம்ம தோற்றத்தை பற்றின தாழ்வான எண்ணமோ இல்லை எதிர்மறையான எண்ணமோ நம்மளை அறியாமலே இருக்கும்போது இந்த எண்ணத்துக்கு அந்த வார்த்தைகள் இன்னுமே பலம் சேர்க்குது. அதனால தான் அந்த கேள்விகள் நம்ம காயப்படுத்துது. ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள நம்ம தோற்றத்தை பற்றின தாழ்வான எண்ணம் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே வெறும் இரைச்சல் தாங்க. நம்மளோட உடம்பு ஒரு உன்னதமான படைப்புங்க. அதில் ஒவ்வொரு அம்சமும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹைட், நம்மளோட ஸ்கின் கலர், நம்மளோட முடி, இது எல்லாமே ஒரு உயர்ந்த காரணத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயந்தாங்க. அதில் எந்த பிழையோ இல்லை தவறோ கிடையாது. ஸோ உங்களோட தோற்றத்தை பற்றின தாழ்வான எண்ணத்தை உங்கள் மைண்டில் இருந்து தயவு செஞ்சு எடுத்து வெளியே வீசிடுங்க. யாருக்கு தெரியும், இந்த தோற்றமே உங்களோட தனித்துவமாகவும் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், நம்ம நினச்ச இடத்த அடையணும் அப்படின்னா நம்மளோட திறமை மட்டுமே போதும். தோற்றம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணவங்க நிறைய பேர் நம்மளோட டே டு டே லைஃப்லேயே இருக்காங்க. நம்ம அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஹூ யூ ஆர் ஆஸ் யூ ஆர். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே நீங்கள் ஏற்றுக்க பழகுனீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம். சரிங்க, நான் என்னை பற்றின நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீ பண்ணிட்டேன், அது ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. அதை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்கு ரைஸ் ஆகும் இல்லையா? அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. யாராவது உங்ககிட்ட வந்து என்ன நீ குண்டாக இருக்க அது மாதிரியான கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷினை உங்களை பார்த்து கேட்கும்போது, ஆமாங்க நான் குண்டாக தான் இருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு அக்செப்டிங் டோனில் நீங்கள் பதில் கொடுக்கும்போது அவங்களோட வார்த்தை பலம் இல்லாமல் போயிடும். ஸோ அவங்க இந்த கொஷின்ஸை ரிப்பீட் பண்ணுறத குறைச்சிப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேர் இது மாதிரியான உருவ கேலி, கிண்டல் இது எல்லாமே சந்திச்சிருக்கீங்க? அந்த சூழ்நிலையை கையாள நீங்கள் என்ன விதமான ட்ரிக் பயன்படுத்துனீங்க அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.